குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சன். இன்றைக்கி கிராண்ட்மா கிச்சனில் ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு போண்டா போடுறேன். ஸ்நாக்ஸ் வகைகளில் இந்த சத்தான காய்கறி மூலிமா நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு. ஏன்னா வீட்டில் இருக்காங்க குழந்தை, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தே ஆகணும். அதனால் கேரட்டு திருவிருக்கேன். 2 கேரட் எடுத்து திருவிட்டு ஆனியனுக்கு பதிலாக கோஸ் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இதில் கடலை மாவை நம்ம போட்டுக்கிறோம். நல்லா ஒரு 1/4 கிலோ கடலை மாவு, கேரட்டு ஒரு 2 கேரட்டு, கோஸ் ஒரு 1/4 கிலோ, ஒரு 3 பச்சை மிளகா. இதுக்கு தேவைக்கு பச்சை மிளகா 3 போட்டதுனால வேறு எந்த காரம் போடல. தேவைக்கு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஏன்னா சோம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால போட்டிருக்கேன். இப்போ இந்த காய்கறியோட ஈரப்பதத்துலேயே போகிறோம். தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் போண்டா கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் வாங்கி நம்ம கொடுக்க தவிர்க்கணும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ளே போகணும். கேரட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம பண்ண மாதிரி கண்டிப்பாக கேரட்டு உள்ளே போயிடும். நல்லா எஸ்பிஎஸ் கடலை எண்ணெய் வாங்கி நல்லா பொரிங்க. ஏன்னா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, அது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு கெடுதல் இல்லாமல் எண்ணெயாக இருக்குது. இப்போ கடையிலலாம் நம்ம வாங்கி கொடுக்குறது எந்த எண்ணெய் இந்த எண்ணெய் நம்ம பண்ண முடியாது. வீட்டில் நம்ம சுத்தமான எண்ணெயில், சுட்ட எண்ணெயில் தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் சுட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெயை எடுத்து இன்னும் ஒரு தரம் அப்பளம் பொரிச்சிக்கலாம். மற்றபடி தூக்கி ஊற்றிட்டு தான் வேணும். திருப்பி அதிலே பண்ண மாதிரி தான் நமக்கு கொலஸ்ட்ரால் வருது, உடம்புக்கு முடியாமல் போகுது. அதுதான் இப்போ வெஜிடபிள்ஸு எல்லாம் அந்த ஈரப்பதத்துலேயே கடலை மாவு கலந்தாச்சு. துளி கூட தண்ணியே நான் விடலை. கொஞ்சம் விட்டுக்கிட்டால் கொஞ்சம் எடுத்து உருட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி இப்போ சேர்த்து நம்ம போண்டா போட மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் நீங்கள் வெங்காயம் போட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை, அது போல் கோஸ் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சுட்டாச்சு. நம்ம இந்த போண்டாவை போடுறோம். வெறும் கோஸு கேரட்டு தான், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி தேவைப்பட்டால் இஞ்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட மாதிரி இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையில்லை, ஏன்னா குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு மாறினா பிடிக்காது. இப்போ வெங்காயம் மாதிரியே இருக்கும். இந்த கோஸ் போடுறது வெங்காயம் போட்டால் மாதிரியே இருக்கும். என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பீட்ரூட்லாம் போட்டால் செவன் இருக்கும், சுத்தமாக சாப்பிடாது. பீட்ரூட் சாப்பிடாத ஒரு பேத்தி ஒன்று இருக்குது. ஆனால் கேரட் சாப்பிட்றோம். கலர் காமிச்சு கொடுத்துரும் அதுக்கு. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஐட்டம்னு கொடுக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. இதை சாஸ் தொட்டுக்கலாம். சாஸ் வீட்டில் பண்ணலாம். அதை தொட்டு குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இந்த லீவை எப்படி ஓட்டுறது? இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போட்டு பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவசியம் எல்லாருக்கும் தெரியாதவா கற்றுக்கோங்க. கடலை மாவு கண்டிப்பாக கடையில் பேக்கெட்டில் விற்கிது. நம்ம வீட்டில் மாவு எப்போவுமே ரெடியாக இருக்கும். இல்லாதவங்க கடலை மாவு வாங்கி கேரட் துருவி போட்டு, கோஸ் துருவி போட்டு தொட்டுக்கிறதுக்காகும். வீட்டில் ரசம் வச்சுட்டோன்னா அதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். காய்கறியும் இருக்கும், ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். நல்லா பொரிச்சாச்சு. போண்டா நல்லா கரன்னு ஜம்முன்னு வந்தாச்சு. இது பாருங்கள், எண்ணெய் கூட குடிக்காது. அருமையானது. கடலை மாவு வரும், இது தான் போட்டிருக்கோம். எண்ணெயே குடிக்காது. உடம்புக்கு நல்ல சத்தான ஐட்டம். கேரட், கோஸ், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 4 சோம்பு, அவ்வளோதான். இதை போட்டு வீட்டில் இருக்கோம். போட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் வீடியோவே ஓடுறதில்ல. எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.